பொருளாதாரத்தை கேட்கிறோம்ல, நம்முடைய உலக நலன்களுக்காக கேட்கிறோம்ல, கேட்க வேண்டியதுதான். அதை தருபவன் அல்லாஹ் தான். ரிசுக்கை தருபவன் அல்லாஹ் என்கின்ற நம்பிக்கையில் அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தொழுகையை இறைவா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்து, கொள்கையை ஏற்படுத்து, நேர்வழியை கொடு, நல்ல பெயரை கொடு, இணை வைப்பிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்று. இதையெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம எம்மாத்திரம்? இப்ராஹிம் நபி அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர். அந்த உற்ற தோழரே இறைவனுடைய நெருக்கத்தை மென்மேலும் தன் வாழ்வில் மெருகேற்றிக் கொள்வதற்காக, இறைவனுடைய நெருக்கத்தை அதிகம் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வில் தொழுகை வேண்டும் என்று தொழுகைக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரே ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அப்ப நாம எவ்வளவு இது போன்ற பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும்? எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்ற 2 பெருநாள் தினங்களில் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை நிறைவேற்றியவர்களாக இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினம் என்பது, இதையொட்டிய வணக்க வழிபாடுகள் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாறை நினைவுபடுத்துகின்ற அம்சங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே ஏராளமான படிப்பினைகளும் முன்மாதிரிகளும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் இருக்கிறது என்றாலும், இன்றைய தினத்திலே, குறிப்பாக இந்த பெருநாள் தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, பொருத்தமான படிப்பினை என்றால் பிரார்த்தனை தொடர்பான படிப்பினை தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் நாம் தொழுகிற தொழுகை, கேட்கின்ற உரையை தாண்டி இன்னும் சில விஷயங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பெருநாள் தினத்தின் திடலிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூடுதல் முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி பெருநாள் தினத்தில் அதனுடைய திடலில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு இஸ்லாத்திலே அல்லாஹ்விடத்திலே கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. இத்தகைய இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்யக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்தை பார்த்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்பவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை பல வகைகளிலே நாம் பிரிக்கலாம். ஊருக்காக அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், பல பிரார்த்தனைகள் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய சந்ததிகளுக்காக கேட்ட பிரார்த்தனைகள் ஏராளமானவைகள் இருக்கிறது. தான் மட்டும் நேர்வழியில் நடந்தால் பத்தாது, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் நேர்வழியிலே பயணிக்க வேண்டும், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்ட பிரார்த்தனைகள் ஏராளம் உண்டு. இதையெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், தான் கேட்கக்கூடிய துவாக்கள், தான் அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றுமே இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அதற்கு ஒரு தனியாக துவா செய்தார்கள். ரப்பனா வத்தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்ற அதற்கு ஒரு தனி துவாவை செய்தார்கள். இன்றைக்கு துவா கேட்கின்ற பழக்கமே நம்மிடத்தில் குறைந்து காணப்படுகிறது. ஒரு தொழுகையை தொழுதோம் என்றால் விரைவாக எழுந்து கடந்து செல்வதற்குத்தான் நாம் ஓடுகின்றோம்.
அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தருணங்களிலேயும் துவா கேட்பதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அதற்கு ஒரு தனி துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்றால் பிரார்த்தனைக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதிலே இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவா, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இறைவா என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு நல்ல பெயரை மக்களிடத்தில் ஏற்படுத்து. கேட்பது யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர், இறைவனுடைய மிகச்சிறந்த நண்பர், இறைவனால் உற்ற தோழர் என்று புகழப்பட்டவர், இறைவனாலே புகழப்பட்டுட்டாங்க. ஹலீலுல்லா, உற்ற நண்பர் என்று புகழப்பட்டு விட்டார். ஆனால் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார், இறைவா நான் மௌத்தான பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்துல எனக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்து, ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்து என்று நபி இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் இப்படியான ஒரு பிரார்த்தனை கேட்க வேண்டும்? மக்களிடத்திலே நட்பெயரை பெறுவது என்பது மார்க்கத்திலே ஒரு முக்கியமான அம்சம். மக்களிடத்திலே நல்ல பெயரை பெறுவதும் கண்ணியத்தை பெறுவதும் நம்முடைய செயல்பாடுகள் ரீதியாக நல்ல வகையில் நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொண்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு மக்களிடத்தில் நட்பெயரை எடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஒரு பிரார்த்தனையாக கேட்கிறார்கள். நாம எல்லோருமே வாழுகிறோம், நமக்கு முன்னால் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், இப்படி அறிமுகமான எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம். அவர்கள் நமக்கு முன்னால் நம்மிடத்திலே எந்த விதமான குறைகளையும் சொல்வது கிடையாது. ஆனால் நமக்கு பின்னால் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்மை பற்றி நல்ல விதமாக பேசுகிறார்களா, நம்மை பற்றி கண்ணியமாக பேசுகிறார்களா, நம்முடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பேசுகிறார்களா, நம்முடைய வாழ்க்கை நாம் சொல்வதற்கு தக்க இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்களா, அல்லது நம்முடைய சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருப்பதாக கருதுகிறார்களா, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா இது போன்ற இழிவெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு முன்னால் ஒன்றை சொல்லிவிட்டு பின்னால் பேசுகின்ற இழிவு எனக்கு வேண்டாம், என்னுடைய சொல் ஒன்றாக இருந்துவிட்டு செயல் வேறொன்றாக இருக்கின்ற இழிவு எனக்கு வேண்டாம், எனக்கு பின்னால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னை குறை சொல்பவர்களாக மக்கள் இருந்துவிடக் கூடாது, அதனால் என் வாழ்வை கண்ணியத்திற்குரிய ஒரு வாழ்வாக ஏற்படுத்தி வைப்பாயாக, நட்பெயரை ஏற்படுத்தி வைப்பாக என்று ஒரு அழகான பிரார்த்தனையை கேட்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியா, யார் கண்ணியத்தை விரும்புகிறார்களோ கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. நம்ம யாராவது கண்ணியத்தை விரும்பாம இருப்போமா? நமக்கு மக்களிடத்திலே ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும், ஒரு கண்ணியம் கிடைக்க வேண்டும். நம்மிடத்திலே பழகக்கூடிய மக்கள் வெளிப்புறத்திலே நம் முகத்திற்கு முன்னால் மட்டும் நல்ல விதத்தில் பேசுபவர்களாக இருக்கக்கூடாது, நமக்கு மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயர் இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்பத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த கண்ணியத்திற்கான பாதை என்பது பொருளாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறோம். காசு பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்கன்னு. ஆனால் அப்படி மார்க்க சொல்லவே இல்லை. கண்ணியம்ங்கிறது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்றால் அல்லாஹ் எப்படியான வாழ்வை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறானோ, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வாழ்க்கை முறையை எப்படி கற்றுத் தருகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவதாக சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்துல கண்ணியம் இல்லை, காசு பணம் சம்பாதிச்சாதான் 4 பேர் மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன காசு பணம் இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன காசு பணம் இருந்தது? அவர்கள் எல்லாம் இறை தூதர்கள் என்று சொல்லிவிடலாம். நபி தோழர்கள், திண்ணை தோழர்களாக இருந்தார்களே, காசு பணம் இல்லாமல் இருந்தார்களே, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தார்களே, ஒட்டிய வயிறோடு பயணித்தார்களே, ஒரு ஆடை கிழிந்து விட்டால் மறு ஆடைக்கு வழி இல்லாமல் இருந்தார்களே, அப்படிப்பட்ட நபி தோழர்களுக்கு அளப்பெரிய கண்ணியத்தை இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே. எப்படி ஏற்படுத்தினான்? அவர்களுடைய வாழ்வு அல்லாஹ் சொன்ன விதத்தில், அல்லாஹுடைய தூதர் சொன்ன விதத்தில் இருந்தது. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இறைவன் அறியாபுரத்தில் நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவதாக திருமறை குர்ஆனில் வாக்களிக்கிறான். அந்த கண்ணியத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனையாக செய்கிறாங்க. இறைவா எனக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்து,
எனக்கு பின்வருபவர்கள் என்னை பற்றி குறை பேசக்கூடாது, என்னை பற்றி வசைபாடக்கூடாது, என்னை அவமதிக்கின்ற வகையிலே அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பெயரை எனக்கு ஏற்படுத்து என்று கேட்கிறார்கள். இது ஒவ்வொரு மூமினுடைய ஆசையாக இருக்க வேண்டும், கோரிக்கையாக அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். வெறுமனே கோரிக்கையாக இல்லாமல் நம் வாழ்வில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது இந்த கண்ணியம் நம்மை தேடி வரும், அல்லாஹ் நமக்கு வழங்குவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய மரணத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். மரணிக்கின்ற மனிதர்கள் 2 தரப்பாக இருப்பாங்களாம். ஒரு தரப்பு முஸ்தரீஹ், இன்னொரு தரப்பு முஸ்தராஹ். இந்த முஸ்தரீஹ்னா யாருன்னா, அவர்கள் மௌத்தாகும் பொழுது அவர்களுக்கு ஒரு ராகத்து கிடைக்குமா. உலகத்தில் இருக்கிற கஷ்டம், வேகமா ஓடுறது, சோதனை, இது போன்ற தீமைகள், இந்த தீமைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து அல்லாஹ் எனக்கு மரணத்தை ஒரு விடுதலையாக தந்து மரண வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு ஒரு ராகத்தாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று மரணிக்க கூடியவர்கள் ஒரு வகையினர். இன்னொரு வகையினர் இருக்கிறாங்க முஸ்தராஹ். இந்த முஸ்தராஹ்னா யாருன்னா, அவங்க மௌத்தானா போதும்னு மக்கள்லாம் நினைப்பாங்களாம். மக்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள், மரம் செடிகள், உலகத்தில் இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் நல்ல வேளை போயிட்டான்னு அவர் மௌத்தானதுக்கு உலகத்துல வாழக்கூடியவர்கள்லாம் நிம்மதியை தேடுவாங்களாம். இப்பதான்டா ஒளிஞ்சான் இப்படின்னு சில பேர் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இது போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, முஸ்தரீஹ்களாக இருக்கணும். நம்முடைய மரணம் நமக்கு ராகத்தளிக்க கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, ஒருவர் மரணித்து விட்டால் அல்லது நாம் மரணித்து விட்டால் நம்முடைய மரணத்தால் பிறர் ராகத்து பெறக்கூடிய வகையிலே, பிறர் நிம்மதியை தேடக்கூடிய வகையிலே நம்முடைய மரணத்தை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். வணக்க வழிபாடுகளை செய்து பாருங்கள். இறைவன் சொல்லுகின்ற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளை, சுன்னத்துகளை பேணி பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை அருளாக புரிவான். ஐவேளை தொழுகை சரியாக தொழுகிறார், நல்ல தொழுகையாளி. குர்ஆனை எடுத்து ஓதுகிறார், நல்ல இபாதத்வாதி. தர்மத்தை செய்து பாருங்கள், வாரி வழங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார். இந்த பெயருக்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாது, அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்றாலும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் அரியாபுரத்திலே ஒரு பணத்தினால், கோடி ரூபாயினால் தர முடியாத கண்ணியத்தை அல்லாஹ் வாக்களிப்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனையாக, இறைவா எனக்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்து என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பிரார்த்தனை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, வஜஅல்னி முகீமஸ் ஸலா, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கிவை. இதை ஏதாவது யாராவது கேட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பொருளாதாரத்துக்கு நம்ம துவா செய்வோம், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று துவா செய்வோம், கடன் தொல்லை இருக்கக்கூடாது என்று துவா செய்வோம், பொதுவாக சுகடத்தை தா என்று ஓரளவு பொதுவாக ஒரு பிரார்த்தனை இருக்கும். எனக்கு தொழுகையாளியாக என்னை மாற்று, என்னுடைய குடும்பத்தாரை தொழுகையாளியாக ஆக்கிவை. நான் தொழுதான் செய்கிறேன், ஆனால் அதில் எனக்கு அலட்சியம் வந்துவிடக்கூடாது. என்னுடைய குடும்பத்தாரை நான் சரியாக தான் பக்குவப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கண் இல்லை என்றாலும், என்னுடைய பார்வை இல்லை என்றாலும், என்னுடைய கண்காணிப்பு இல்லை என்றாலும் என்னுடைய குடும்பம் அல்லாஹுக்கு பயந்து தன் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருக்கணும். நான் சொல்றேங்கிறதுக்காக தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, நான் பார்க்கிறேன் என்பதற்காக தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் உலகத்தின் எந்த மூலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். என்னையும் என் சந்ததிகளையும் என் குடும்பத்தாரையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்குவார் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களே. எத்தனை பேர் அப்படியான ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம்? என் புள்ள தொழணும், தொழுகையாளியா இருக்கணும், மார்க்கப்பட்டுள்ளவனா இருக்கணும். இதை விரும்பக்கூடிய நாம நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்கப்பற்றை வளர்ப்பதற்காக, மார்க்கப்பற்றவர்களிடத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக, தொழுகையாளியாக என் பிள்ளை உருவாக வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் தொழுகையை குறித்த அலட்சியம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எத்தனை பேர் அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம்? பொருளாதாரத்தை கேட்கிறோம்ல, நம்முடைய உலக நலன்களுக்காக கேட்கிறோம்ல, கேட்க வேண்டியதுதான், அதை தருபவன் அல்லாஹ் தான். ரிசுக்கை தருபவன் அல்லாஹ் என்கின்ற நம்பிக்கையில் அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தொழுகையை இறைவா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்து, கொள்கையை ஏற்படுத்து, நேர்வழியை கொடு, நல்ல பெயரை கொடு, இணை வைப்பிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்று. இதையெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம ஏமாத்துறோம்.
இப்ராஹிம் நபி அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர். அந்த உற்ற தோழரே இறைவனுடைய நெருக்கத்தை மென்மேலும் தன் வாழ்வில் மெருகேற்றிக் கொள்வதற்காக, இறைவனுடைய நெருக்கத்தை அதிகம் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வில் தொழுகை வேண்டும் என்று தொழுகைக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரே ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அப்ப நாம எவ்வளவு இது போன்ற பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட அல்லாஹுடைய தூதரவர்கள் வணக்க வழிபாடுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்களும் துவா செய்திருக்கிறார்கள். தன்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், இறைவா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவுவாயாக. எதற்கு உதவு? அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா உன்னை திக்ரு செய்வதற்காகவும், உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், உன்னை வணங்கி வழிபடுவதற்காகவும் எனக்கு நீ உதவுவாயாக. எதற்கு உதவி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? இறைவா எனக்கு நீ உதவி செய். எதற்கு உதவி செய்? பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு கேட்கல, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கல, தன்னுடைய வியாபாரத்தை பெருப்பதற்கு கேட்கல. எதற்கு உதவி செய் என்றால், உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய், உன்னை வணங்கி வழிபடுவதற்கு உதவி செய், அதிலே என்னுடைய உள்ளத்தில் எந்த அலட்சியமும் வராமல் இருக்க என்னை நீ பாதுகாத்துரு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்களே. அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களே வணக்க வழிபாடுகள் தன்னுடைய வாழ்வில் அருந்து போய்விடக்கூடாது, அதனுடைய தொடர்பு முற்று பெற்று விடக்கூடாது. ஏதோ நாம் ரமலானில் வணக்க வழிபாடுகளுடைய தொடர்பில் இருந்துவிட்டு மற்ற நாட்களில் இறைவனை மறந்துவிட்டு செயல்படுவதை போன்று செயல்படுபவர்கள் அல்ல அவர்கள். கால்கள் வீங்க தொழக்கூடியவர்கள், கால்கள் வீங்குகிற அளவுக்கு தொழக்கூடிய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய உடல் நலம் குன்றினாலும் நோய்வாய்ப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஓடி சென்று தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்விலே இபாதத்துகள் இருக்க வேண்டும் என்பதற்காக துவா செஞ்சிருக்கிறாங்கன்னா நாம எந்த அளவு செய்யணும்? அப்ப நம்முடைய வாழ்விலே இந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பிரார்த்தனைகளிலேயும் நம்முடைய உலக நலன்களை மட்டும் மையமாக வைக்காமல் மறுமை நலனையும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய வாழ்விலையும் நம் குடும்பத்தாரின் வாழ்விலையும் உறுதியாவதற்கு துவா செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய கண்ணியம் மேலோங்குவதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் மரணித்தோம் இவர் வந்தார் போனார் என்ற வகையிலே இல்லாமல் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒன்றை இந்த மக்களுக்காக செய்து அவர்களிடத்தில் கண்ணியத்தை பெறுகின்ற வகையிலே நாம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுவதற்காக இந்த துவா விஷயத்திலே நாம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதற்கான இடம் இந்த இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் திடல் என்பது பிரார்த்தனைக்கான இடம். தொழுகை இல்லாத பெண்கள் கூட இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், துவா செய்து உங்களுக்கான கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வையுங்கள். அல்லாஹ் அதற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை வழங்க காத்திருக்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்தினாங்கன்னு சொன்னேன்ல, பெருநாள் தினத்திலே செய்கின்ற தர்மம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெண்களிடத்திலே உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொல்றாங்க, பெருநாள் தினத்திலே உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், தசத்தக்கன, நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்மம் என்பது நாளை மறுமையினுடைய நரக வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெருநாள் தினத்தில் நாம் செய்கின்ற தர்மம், பெருநாள் திடலில் நாம் செய்கின்ற தர்மம் என்பது அல்லாஹ்விடத்தில் கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்று நாளை மறுமை நரக வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தர்மத்தை அதிகமாக வாரி வழங்கி இறைவனிடத்தில் நன்மையை பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவார்கள் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.